பெண்களால் முடியாது என்ற பழைய எண்ணங்களை உடைத்து கோவை கரும்புக்கடை பகுதியை சேர்ந்த இஸ்லாமிய பெண்கள் பர்தா மற்றும் ஹிஜாப் அணிந்தபடியே பவர் லிஃப்டிங் உள்ளிட்ட கடினமான உடற்பயிற்சிகளில் ஈடுபட்டு தடைகளை உடைத்து சாதித்து வருகின்றனர். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடை போட்ட காலமெல்லாம் மலையேறிவிட்டது. இன்று கல்வி, அறிவியல், விளையாட்டு, விண்வெளி என அனைத்து துறைகளிலும் பெண்கள் தங்களது திறமையை நிரூபித்து வருகின்றனர். அந்த பட்டியலில் பாரம்பரிய ஆடை மற்றும் மத அடையாளங்களை தக்க வைத்துக் கொண்டே உடல் வலிமையிலும் மன உறுதியிலும் புதிய முன்னுதாரணமாக உருவாகி வருகிறார்கள் கோவை கரும்புக்கடை பகுதியை சேர்ந்த இஸ்லாமிய பெண்கள். பொதுவாக உடற்பயிற்சி கூடங்களில் நவீன ஆடைகளுடன் பயிற்சி பெறுவோரை பார்ப்பது வழக்கம். ஆனால் இந்த பெண்கள் பர்தா மற்றும் ஹிஜாப் அணிந்தபடியே கடினமான உடற்பயிற்சிகள், உடல் சமநிலை பயிற்சிகள் மற்றும் வலிமை பயிற்சிகளை மேற்கொண்டு சமூகத்தின் பார்வையை மாற்றி வருகின்றனர். இவர்களின் நோக்கம் வெறும் உடல் எடையை குறைப்பதோ உடலை அழகாக வைத்திருப்பதோ அல்ல. மாறாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதும், தற்காப்பு திறனை வளர்த்து கொள்வதும், அவசர சூழ்நிலைகளில் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதும், தன்னம்பிக்கையை பெறுவதும் தான். ஒரு காலத்தில் ஆண்களுக்கே உரியதாக கருதப்பட்ட வெயிட் லிஃப்டிங் உள்ளிட்ட வலிமை பயிற்சிகளையும் இந்த இஸ்லாமிய பெண்கள் திறம்பட மேற்கொண்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றனர். இங்கு பயிற்சி பெறும் பெண்கள், எங்களுக்கு நாங்களே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிடக் கூடாது, மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சி மிகவும் அவசியம் என மற்ற பெண்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். உடற்பயிற்சி என்பது ஆடை, மதம் அல்லது பாலினத்தால் வரையறுக்கப்படுவதில்லை. அது ஆரோக்கியம், தன்னம்பிக்கை மற்றும் தற்காப்பு திறனுக்கான ஒரு வழி என்பதை இந்த பெண்கள் தங்களது செயலால் உலகிற்கு உணர்த்தி வருகின்றனர். இவர்களின் இந்த அதிரடி பயிற்சி பல பெண்களுக்கு புதிய நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் விதைத்துள்ளது.